ஹலோ காய்ஸ், சிறகடி காட்சி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாம பொலியோடய பாருங்க. இங்க முத்துவுமே சிரிச்ச முகத்தோட இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வராரு. இந்த பக்கம் முத்து வர்ற கான்பிடன்ட வச்சு அவங்க கண்டிப்பா ஏமாந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல முத்துவுமே உள்ள வந்ததுக்கு அப்புறமே இந்த பக்கம் அங்க இருக்க எல்லார்ட்டையுமே அப்பா இந்த மாதிரி அந்த பணத்தை கண்டுபிடிச்சப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொன்னு அண்ணாமலையும் அப்பா ஒரு வழியா இந்த லூசு பையன் ஏமாந்த அமௌண்ட் நம்ம கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜுமே நல்ல வேலை முத்து, நீ போய் தேடி கண்டுபிடிச்ச, நான் இனிமேல் உன் பேச்சே கேட்கறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களும் ஒரு பக்கம் முத்துவை பாராட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இங்க விஜயாவுமே அப்பா எந்த அளவுக்கு இவனுக்கு அறிவு இருந்துச்சோ தெரியல, எப்படியோ பணத்தை கண்டுபிடிச்சிட்டான், அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா எங்கடா அந்த பணம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலை கேட்கிறாரு. உடனே இங்க வாங்க மேடம் ஜீவா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவா உள்ள கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜீவாவை பார்த்த உடனே இங்க அண்ணாமலை ஷாக் ஆகுறாரு. அதே நேரம் ரோகிணி மனோஜோட முகத்துல பயங்கரமான ஒரு பயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையுமே எங்கடா பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இவங்க தான் பணம் தந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்ற, நீ எதா இருந்தாலும் தெளிவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்பா இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம மனோஜிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனாங்களே அந்த பொண்ணு ஜீவா, இந்த இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க விஜயாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. ஏண்டா அந்த பொண்ணு எதுக்குடா கூட்டு வந்திருக்க, அவட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டியதானடா, அப்புறம் என்னடா அவளை கூட்டு வந்து இங்க வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலையும் என்னாச்சுப்பா அப்படின்னா பேமெண்ட் வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே சிரிச்சுக்கிட்டு இங்க பாருங்க அந்த 27 லட்சத்தையுமே இந்த பக்கம் ரோகிணி மனோஜ் கிட்ட ஏற்கனவே அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. இதை விட எனக்கே தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க கொடுக்கறதுக்கு இந்த பொண்ணு சைடு இருந்து சாட்சி கையெழுத்து போட்டதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல முத்துவுமே இங்க பாருங்கப்பா இதான் ஸ்டேஷன்ல நடந்துச்சுன்னு சொல்லி அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. இது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரத்துல ரொம்ப கோபத்தோட பக்கத்துல இருக்க மனோஜோட கணத்துல பலாரும் ஒரு அற வைக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாம ஏண்டா நேத்து என்ன பேச்சு பேசினேன், நான் சம்பாதிச்ச காசை தான் ஏமாந்தேன், உங்களோட பணத்தை ஒண்ணு ஏமாறல அப்படின்னு சொல்லி என்ன தனவட்டா பேசினேன். இப்ப பாருடா நீ கடை வச்சது இந்த பேமெண்ட் வச்சுதான், அப்புறம் எப்படா நீ எங்க பணத்தை நாங்க கேட்டதுக்கு எங்க கிட்ட அவ்வளவு தனவட்டா நீ பேசியிருப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் மனோஜுக்கு இன்னொரு போடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவுமே இங்க பாருப்பா இந்த மாதிரி ரோகிணி மேடம் அவங்க அப்பா மூலமா எந்த ஒரு பணத்தையும் இறக்கல, இந்த மாதிரி உன் பணத்தை வச்சுதான் இவங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல 3 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்க போறேன்ட்டு பேராசைப்பட்டு கடைசியில 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்காங்க. இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா, இந்த ஜீவா மேடம் கூட 27 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய் வட்டியோட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து விஜயாவும் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜீவாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் இந்த மாதிரி பணத்தை ஏமாந்தது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா என்ன மனோஜ் ஏமாத்தினாங்கிறதுக்காக தான் அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயாவுமே ஏண்டி நீயே திருடி அப்புறம் என்ன என் பையனை பத்தி குறை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கோவப்பட்ட ஜீவாவுமே இங்க பாருங்க உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்க பையனை லவ் பண்ண மட்டும்தான் தெரியும், ஆனா உங்க பையன் என் கூட 1 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், அது தெரியுமா உங்களுக்கு, நான் நினைச்சிருந்தேன்னா சட்டப்படி உங்க பையனை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, சரி மனோஜ் என் கூட பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை விட்டுட்டு போயிட்டேன், அது மட்டும் இல்லாம அவனோட பைத்தியகாரத்தனமான ஐடியாவில தான் நானுமே இந்த பணத்தை திருடிட்டு போனேன், இன்னைக்கு உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், இதே நீங்க மனோஜிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அவன் பண்ணி வச்சிருந்த ஒரு முட்டாள்தனமான பிசினஸ் பிளான்ல எல்லா பணத்தையும் கண்டிப்பா நஷ்டம் பண்ணிருப்பான், இப்ப அந்த பணம் உங்களுக்கு திருப்பி 30 லட்சமா கிடைச்சிருக்கு, என்ன நீங்க அடாவடித்தனம் பண்ணி வாங்கிட்டீங்க, சரி அது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இந்த பக்கம் முத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மனோஜ் இன்னும் சுத்தமா திருந்தல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க ஜீவாவும் பேசி முடிக்கிறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலையும் ரொம்பவே கோவப்பட்டுட்டு ஏண்டா எதுக்குடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏண்டா உன் கூட பிறந்தவனுங்க இருக்கானுங்கல்ல அவனுங்களுக்கும் எல்லா பணத்தையும் கொடுக்கணும் தானே, நீயே பெரியவனே எடுத்து தூக்கி சாப்பிட்டுட்டனா, இந்த மாதிரி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கான், ரவி ஹோட்டல் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், முத்துவுமே கார் செட்டு மாதிரி போட்டு காரை வாடகைக்கு விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வாழ்க்கை இருக்குடா, அவனுக்கு நிறைய லட்சியம் இருக்கு, நீ உன்னோட லட்சியத்தை மட்டுமே குறி வச்சு இந்த மாதிரி மொத்த பணத்தை நீ சுருட்டிட்டு போயிட்டு இருக்க, இப்ப அந்த பணம் உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தையும் கொண்டு போய் ஒரு முட்டா பையிட்டு போய் ஏமாந்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியும் மனோஜ் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜயாமே வேற வழி இல்லாம மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சரி விடுங்க, இந்த மாதிரி முத்துக்கு கார் ஓட்ட தெரியும், அதே நேரம் ரவிக்கு சமைக்க தெரியும், என் பையன் பெரியவனுக்கு இந்த மாதிரி பிசினஸ் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு நீ எந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத,
பார்க்காத, பிசினஸ் தான் தெரியும்னா அவன் சம்பாரிச்சுதான் அதை பிசினஸ் பண்ணணும். ஆனா மத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை எடுத்து அதை திருட்டுத்தனமா வச்சு பிசினஸ் பண்றதுக்கு இவன் பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதே நேரம் மனோஜ் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, உங்க பணத்தை எல்லாம் நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன், சும்மா வந்து என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, நான் தான் நல்ல பிசினஸ் பண்றேன்ல, அப்புறம் என்ன அதுல நல்ல லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே, ஆமா, வந்த லாபத்தையும் தூக்கி இன்னொருத்தன் கொடுத்துட்ட, நீ எங்களுக்கு என்னைக்கு பிசினஸ் பண்ணி என்னைக்கு நீ பணத்தை தர போற, உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்குள்ள நாங்க அவ்வளவுதான் செத்தே போயிருவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் முத்துவோட மைண்ட்லயுமே ஒரு சரியான ஐடியா வருது. அப்பா, பேசாம என்னோட பிசினஸ திவாலாக்கிட்டு நம்ம எல்லா பணத்தையும் பிரிச்சு ஆளாளுக்கு தனியா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட மனோஜுமே, என்னடா பண்ற, இந்த மாதிரி என் பிசினஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் இப்ப நான் எப்ப சம்பாதிக்க முடியும், எனக்கெல்லாம் போய் வேலை செய்யலாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லி இங்க மனோஜுமே ரொம்ப பிராங்கா பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட அண்ணாமலையும், இங்க பாரு மனோஜ், நீ திருடின பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும், கிட்டத்தட்ட உன் மேல எக்கச்சக்க குற்றம் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, உனக்கு இன்னும் 3 மாசம் தான் டைம், 3 மாசத்துக்குள்ள நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இவனுங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏதாவது தகராறு பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபைனலா மிரட்டி விடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து விஜயாவுமே, இங்க பாரு ரோகிணி, எனக்கு உன் மேல இருக்க நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு, சொல்ல போனா இப்ப கூட நீ மனோஜுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தது உன்னோட அப்பாவோட பணம் சொல்லி சொன்னேன், ஆனா இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, எல்லாமே பொய் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாது, இன்னும் ஒரே வாரத்துல உங்க அப்பாவை நீ எனக்கு காட்டியே ஆகிற, ஒண்ணு நாம அங்க போய் பார்க்கணும், இல்ல அவங்க இங்க வரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், உங்க அப்பா உண்மையா அங்க மலேசியால தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் ரூம்குள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மனோஜுக்குமே சந்தோஷி சார்ட்ட இருந்து கால் வருது. அவருமே கால் பண்ணி, தம்பி என்னாச்சு, 20 லட்சம் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு கட்ட வேண்டியது இருக்கு, அது இன்னும் பணத்தை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மனோஜுமே, இல்ல சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுல ஒரு 20 லட்சம் லாக் ஆயிடுச்சு சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க சந்தோஷி சாரும் இருந்துகிட்டு, என்னப்பா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி அந்த பிராண்ட் அம்பாசிடர் எல்லாம் பேசிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பிராண்டுக்கு உண்டான பேமெண்ட் போய் சேர்ந்தாதான் உனக்கு அங்க ஸ்டாக்கே வந்து இறங்கும், அதே மாதிரி டபுள் டேட் பெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன் கடையில இருக்கிற அந்த பிராண்ட் சரக்கே அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும், ஷோரூமே திவால் ஆயிடும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் இங்க மனோஜுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே வழி ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி, இங்க பாரு ரோகிணி, உங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசி எப்படியாவது ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரெடி பண்ணு, அப்பதான் நம்மளோட ஷோரூமை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இந்த பக்கம் அவருமே ரோகிணி மேல இந்த பக்கம் பிரஷரை போடுறாரு. இதை கேட்ட ரோகிணிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ 1 லட்சம் 2 லட்சம்னா சிட்டிக்கிட்ட இருந்து கடை வாங்கி கொடுத்துடலாம், இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணியுமே தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க.